So hello crafters, today we gonna make Ant-Man chip. நான் ஏற்கனவே Ant-Man chip வந்து செஞ்சுட்டேன். ஸோ டுட்டோரியல் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். அப்படி நான் சொன்னால் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கடுப்பாயிடுவீங்க. ஏன்னா மினி கேப்டன் ஷீல்டு அப்புறமா வந்து மைண்ட் ஸ்டோனையும் நான் வந்து அப்படின்னா வந்து முன்னாடியே பண்ணிவிட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். ஸோ இப்போ ப்ளூ சிப் அப்படியே ஓரமாக வச்சு நம்ம வந்து Ant-Man ரெட் சிப்பை வந்து டுட்டோரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் காமிப்பேன், தெரியுதா? இந்த பிக்சர் வந்து நீங்கள் வந்து அப்படியே கூகுள் பார்த்து வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு வந்து கூகுள் பார்க்காம ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடியே வந்து ஒரு Ant-Man சிப் செஞ்சேன்ல, அந்த சைஸுக்கு வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த Ant-Man சிப்பை வந்து வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே கார்ட்போர்டில். ஸோ இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ண பார்ட் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம வந்து அந்த சிப்பை மட்டும் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிப்போட வந்து பேஸ் வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் மாதிரி வரணும். எதுக்குன்னா, ஸோ எப்படி நம்ம ப்ளூ சிப்பில் வந்து சர்க்கிள் பண்ணி அந்த ப்ளூ கலர் பிம்பார்ட்டிகள் வந்து செஞ்சோமோ, அதே மாதிரி இந்த ரெட் சிப்லேயும் வந்து ஐயோ என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து பென்சிலை வந்து இந்த மாதிரி சர்க்கிளில் வந்து ட்ரா பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டையும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணி முடிச்சக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து இப்படின்னா இருக்கும். லெட் ஸ்டார்ட் த பெயிண்டிங் ஒர்க். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த பெயிண்ட் அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்க்கு வந்து நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிப்போம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் அடித்தா நம்மளுக்கு வந்து கிரே கலரில் வந்து ஒரு லுக் கிடைக்கும். ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் கேட்கலாம், நீ கிரே பெயிண்டே அடிச்சுட்டு போயிடலான்னு. ஆக்சுவலி என்கிட்ட கிரே பெயிண்ட் இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து ஒயிட் ப்ளஸ் பிளாக் மிக்ஸ் பண்ணி வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். மை காட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனல் டச் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைனல் டச். எனக்கு ஒன்று மட்டும் புரியல. நம்ம அந்த பிம்பார்ட்டிகள் அந்த வந்து சிப் வச்சுனா நம்ம வந்து டயக்ராம் ட்ரேஸ் அவுட் பண்ணி வரைஞ்சோம். ரெட் சிப் ஒரு சைஸில் இருக்குது, ப்ளூ சிப் ஒரு சைஸில் இருக்குது. என்னமோ இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை அடிச்சு விட்டு போயிடுங்க. பை பாய், see you in another craft.